தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய பஸ் ஸ்டாண்டா புதுசா திறந்த திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். எம்மா பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி வாயை பொளந்து பாக்கச்சே. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வச்சிருக்காங்க கலைஞர் சிலை. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞரோட பேரை வைக்க விட்டது எவனோட பிள்ளை? அரசியல் பேசல, மக்களோட வரிபடத்துல கட்டி இருக்கிற பட்சத்துல ஒரு குடும்பத்தோட தனிநபரோட பேரை வைக்கிறது எந்த வகையில் நியாயம் சொல்லி ஒரு ஆதங்கத்துல கேட்கிறேன். 40 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல லிப்ட் வசதி இருக்கு, எஸ்கலேட்டர் இருக்கு, 173 டாய்லெட்ஸ் இருக்கு, 21 பாத்ரூம்ஸ் இருக்கு, மாற்றுத்திறனாளிக்கான பிரத்யேகமான டாய்லெட்ஸ் இருக்கு, நடக்க முடியாதவங்களுக்காக பேட்டரி கார் வச்சிருக்காங்க, சுத்தமா வச்சிருக்க 228 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எனி டைம் 52 போலீஸ் இருக்காங்க. இது தவிர்த்து முதன் முறையா பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா ஏசி கொண்டு வந்தது இங்கதான். செம கூலிங். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் புதுசா லான்ச் பண்ண புது பஸ்ஸும் பளபள நின்னுச்சு. லோக்கல் பஸ் எல்லாம் சொங்கின ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் நிக்குது. அண்டர் கிரவுண்ட்ல பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. லோக்கல் பஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் நின்னா இன்னும் சிங்கப்பூர்ல இருக்கறாப்ல இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் பஸ் எங்கெங்க நிக்குன்னு சொல்லிட்டு தெளிவா புரியறாப்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கறாப்ல ஹெல்பர்ஸும் இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரில இருக்கறாப்ல பஸ் ஸ்டாண்ட உருவாக்குனதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சல்யூட். இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த சில பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தாலும் மக்களுக்கு அவசியமான ஒண்ணுதான். முழுமையா எல்லா கடைகளும் வரல, சுத்தமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.